கூட இருக்கிறது. நீங்கள் வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இயர்க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் ஒன்றில் பார்த்துருக்கோம். 1லேருந்து 167 வரைக்கும் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு. ஓகேங்களா, பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு 2024 அந்த இந்திய அகராதியில் பார்த்தீங்கன்னா 39வது இடம். 39வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா, பேர் பார்த்தீங்கன்னா பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், சாங்கி 6 திட்டம். ஓகேங்களா, சாங்கி 6 திட்டம் சந்திரனின் தொலைதூர பகுதிக்கு சென்றடைய யார் அமைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். ஓகேங்களா, சீனா தான் சாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனின் தொலைதூர பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டை ஏறிடும். ஓகேங்களா, யார் பார்த்தீங்கன்னா சீனா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், மங்கள்யான் 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் வந்து ரோவர் மற்றும் ஹெலிகாப்டர் தரையிறக்கும். ஓகேங்களா, இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் வந்து ரோவர் மற்றும் ஹெலிகாப்டர் தரையிறக்கிறது பார்த்தீங்கன்னா மங்கள்யான் 2 திட்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெகுலஸ் 3P அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா பூமி அளவிலான குழுக்கோள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பூமி அளவிலான குழுக்கோள்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெகுலஸ் 3P இது பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து 55 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பூமியிலிருந்து 55 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குன்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா குளிர்ந்த சிவப்புக்குள்ள நட்சத்திரத்தை சுற்றி வருகிறதுன்னு சொல்றாங்க. குளிர்ந்த சிவப்புக்குள்ள நட்சத்திரத்தை சுற்றி வருகிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா உருவாக்கிய உலகின் முதல் இடம்பெயர் மருத்துவமனை எதுன்னு கேட்பாங்க. இந்தியா உருவாக்கிய உலகின் முதல் இடம்பெயர் மருத்துவமனை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய மைத்ரி கியூ. ஓகேங்களா, ஆரோக்கிய மைத்ரி கியூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய மிக இளம் வயது இந்தியர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய மிக இளம் வயது இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காம்யா கார்த்திகேயன். இளம் வயது எவரெஸ்ட் சிகரத்தை ஏறின முதல் பெண் யாருன்னா காம்யா கார்த்திகேயன். வயசு பார்த்தீங்கன்னா 14 வயசு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் இரண்டாவது தனியார் ராக்கெட் எதுன்னு கேட்பாங்க. அக்னிபால். இந்தியாவின் இரண்டாவது தனியார் ராக்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்னிபால். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் முதல் மெழுகுவர்த்தி ராக்கெட்டை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, உலகின் முதல் மெழுகுவர்த்தி ராக்கெட்டை உருவாக்கிய நாடு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஓகேங்களா, ஜெர்மனி தான் முதல் மெழுகுவர்த்தி ராக்கெட்டை உருவாக்கிய நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், R21 மேட்ரிக்ஸ் என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி? ஓகேங்களா, R21 மேட்ரிக்ஸ் என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி பார்த்தீங்கன்னா மலேரியா என்ற நோய்க்கான தடுப்பூசி தான் இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐநாவின் ராணுவ பயண வழக்கறிஞர் விருது யார் கொடுத்துருவாங்க? 2023 ராஜதாசன். ராஜதாசன் தான் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 30வது ராணுவ தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 30வது ராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார் பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேதி. உபேந்திர திவேதி தான் 30வது ராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் உயரமான வாக்குச்சாவடியான தாசிகாம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். ஓகேங்களா, உலகின் உயரமான வாக்குச்சாவடியான தாசிகாம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளவிய ஆற்றல் மாற்ற குறியீடு இந்தியா எத்தனை இடத்துல இருந்ததுன்னா 63ஆயிரம். ஓகேங்களா, உலகிலேயே ஆற்றல் மாற்ற குறியீடு இந்தியா எத்தனை இடத்துல இருந்ததுன்னா 63ஆயிரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடு இந்தியா எத்தனை இடத்துல இருந்ததுன்னா 129,000. ஓகேங்களா, உலகளவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடு இந்தியா எத்தனை இடத்துல இருந்ததுன்னா 129வது இடம். உலக அமைதி குறியீடு இந்தியா எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா 114வது. ஓகேங்களா, உலக அமைதி குறியீடு இந்தியா எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா 114வது இடம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், மண்ணுயிர் காப்பும் திட்டம். ஓகேங்களா, மண்ணுயிர் காப்பும் திட்டம் எப்போ தொடங்கினா 12 ஜூன் 2024. ஓகேங்களா, தொடங்கப்பட்டது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பசுந்தாள் விளைவுகளை விவசாயிகளுக்கு விநியோகம்
விநியோகம் செய்யவும் ஓகேங்களா, பசுந்தல் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யவும் குறைந்த விலையில் விவசாய நிதிகளை வழங்குவதற்காண்டி தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படும். இந்த மண்ணையை காத்து மண்ணுயிர் காப்பது திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 12 ஜூன் 2022 எதுக்கு பார்த்தீங்கன்னா பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்வது மற்றும் குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு வழங்குவது. நெக்ஸ்ட் கொஸ்டின், செம்மொழி தமிழ் தினம் ஓகேங்களா, செம்மொழி தமிழ் தினம் எப்போ கொண்டாடப்படும் பார்த்தீங்கன்னா ஜூன் 3 ஓகேங்களா. எந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஓகேங்களா 2025 தான் ஜூன் 3 செம்மொழி தமிழ் தினம் வந்து கொண்டாடப்படும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனவரி 25 தமிழ் மொழி தியாகிகள் தினம் ஓகேங்களா. ஜனவரி 25 பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தியாகிகள் தினம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகல்விளக்கு திட்டம் ஓகேங்களா. அகல்விளக்கு திட்டம் இதுக்கு பார்த்தீங்கன்னா 9 to 12ஆம் வகுப்பு மாணவிகள் பயிரிடுறாங்க. அவங்களோட உடல் மனம் சமூக ரீதியாக இருக்கும் விளைவுகளை அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வேண்டிதான் என்ன திட்டம் அகல்விளக்கு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. இதுவே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இணையத்தை வந்து எப்படி பயன்படுத்துவது குறித்து கொண்டு வரப்படலாம் அகல்விளக்கு திட்டம் ஓகேங்களா. மாணவிகள் பார்த்தீங்கன்னா உடல் மனம் சமூக ரீதியாக அதுலேருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு அதுலேருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு வரப்பட்டது அகல்விளக்கு திட்டம். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தை எப்படி பாதுகாப்பதற்கு பயன்படுத்துவது குறித்து கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதல் மீட்சி இயக்கம் ஓகேங்களா. நீதல் மீட்சி இயக்கம் இது எதுக்கு கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா கடலோர வளங்களை பாதுகாக்கிறக்காண்டி இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா. கடலோர வளங்களை பாதுகாக்கிறக்காண்டி இந்த நீதல் மீட்சி இயக்கம் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு யார் நிதியுதவி வழங்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு உலக வங்கி தான் நிதியுதவி வழங்கும் ஓகேங்களா. உலக வங்கி தான் நிதி வழங்கும் வந்து இது பார்த்தீங்கன்னா 11 கடற்கரைகளை நீலக்குடி கடற்கரைகள் என சான்றளிக்க அரசு திட்டமிடப்பட்டது. இந்த 11 கடற்கரைகள் நீலக்குடி கடற்கரை பார்த்தீங்கன்னா அதாவது சுத்தமா வச்சிருக்காங்களா எப்படி நீட்டா இருக்காங்க பத்தி பார்த்து ஆராய்ஞ்சு அதுக்கான சான்றிதழ் அளிக்கிறது தான் நீலக்குடி அந்த சான்றிதழ் ஓகேங்களா. இந்த திட்டத்தின் மூலமாக என்னென்ன ஆரம்பிக்கப்படும் பார்த்தீங்கன்னா இந்த நீதல் மீட்சி திட்டத்தின் மூலம் என்னென்ன ஆரம்பிக்கப்படும் பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா ஓகேங்களா. பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா எங்க பார்த்தீங்கன்னா கடம்பூர் செங்கல்பட்டுல ஓகேங்களா. கடம்பூர் செங்கல்பட்டுல ஆரம்பிப்பாங்க பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலாமை பாதுகாப்பு மையம், கடலாமை பாதுகாப்பு மையம் நாகப்பட்டினம் மற்றும் சென்னை ஓகேங்களா. நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில கடலாமை பாதுகாப்பு மையம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் எங்க பார்த்தீங்கன்னா மோரா தஞ்சாவூர் மாவட்டம் ஓகேங்களா. தஞ்சாவூர் மாவட்டம். நெக்ஸ்ட் கடற்கரையோர ஈரநிலையின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு மையம் எங்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை சென்னை ஓகேங்களா. பள்ளிக்கரணை சென்னையில். இது பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காலநிலை மற்ற இயக்குவது எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் எப்படின்னா 5 ஜூன் 2023 ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் புதிய வளாகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் ஓகேங்களா. எங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் புதிய வளாகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் பார்த்தீங்கன்னா பீகார் தான் புதிய நாலந்தா பல்கலைக்கழகத்தோட புதிய வளாகத்தை திறந்து வச்சிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் இலக்கிய நகரமாக யுனெஸ்கோ அமைப்பால் அறிவிக்கப்பட்ட நகரம் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு கேரளா ஓகேங்களா. இந்தியாவின் முதல் இலக்கிய நகரமாக யுனெஸ்கோ அமைப்பால் அறிவிக்கப்பட்ட நகரங்கள் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முக்கிய மந்திரி நிஜி மொய்னா திட்டம் ஓகேங்களா. முக்கிய மந்திரி நிஜி மொய்னா திட்டம் இது எங்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா. இது எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கல்வி மூலம் பெண் குழந்தைகளை மேம்படுத்தல் அண்டு குழந்தை திருமணத்தை தடுத்திருக்காங்க ஓகேங்களா. கல்வி மூலம் பெண் குழந்தைகளை மேம்படுத்தல் மற்றும் குழந்தை திருமணத்தை தடுத்திருக்காங்க முக்கிய மந்திரி நிஜி மொய்னா திட்டம் அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக கைவினை நகரம் என்ற அங்கீகாரம் பெற்ற இந்திய நகரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகர் உலகிலேயே கைவினை நகரம் என்ற அங்கீகாரம் பெற்ற இந்திய நகரம் என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிம்னாஸ்டிக் எக்ஸசைஸ் ஜிம்னாஸ்டிக் எக்ஸசைஸ் என்பது எந்த நாடுகளுக்கான
கடற்படை பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜப்பான் மற்றும் இந்தியா. ஜப்பான் மற்றும் இந்தியாவில் இருக்கிற கடற்படை பயிற்சி இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக ஐநா அறிவித்தது பார்த்தீங்கன்னா 2025. 2024 பார்த்தீங்கன்னா ஒக்டோபர் ஆண்டு. ஓகேங்களா? 2025 பார்த்தீங்கன்னா சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாக ஐநா அறிவித்தது 2025. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 12வது நாளே செஸ் போட்டியில் சாம்பியன் மற்றும் வென்றவர் யாருன்னா மேக்னஸ் கார்ல்சன். ஓகேங்களா? மேக்னஸ் கார்ல்சன் தான் 12வது நாளே செஸ் போட்டியில் சாம்பியன் மற்றும் வென்றவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 77வது உலக சுகாதார மாநாடு எங்கு நடைபெற்றது பார்த்தீங்கன்னா ஜெனீவா. முக்கியம், 77வது உலக சுகாதார மாநாடு எங்கு நடைபெற்றது பார்த்தீங்கன்னா ஜெனீவா நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிகாரி யார் பார்த்தீங்கன்னா கிளாடியா ஜூன்பாம். ஓகேங்களா? கிளாடியா ஜூன்பாம். ஓகேங்களா? மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிகாரி யார் பார்த்தீங்கன்னா கிளாடியா ஜூன்பாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக சுகாதார அமைப்பின் நெல்சன் மண்டேலா விருது. ஓகேங்களா? உலக சுகாதார அமைப்பின் நெல்சன் மண்டேலா விருது யார் கொடுத்திருப்பாங்க? தேசிய மனநல மற்றும் நரம்பியல் நிறுவனம். இது பார்த்தீங்கன்னா பெங்களூரு. பெங்களூரில் இருக்கக்கூடிய தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் நிறுவனத்துக்கு தான் உலக சுகாதார அமைப்பின் நெல்சன் மண்டேலா விருது கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 50வது G7 50வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இத்தாலி. 49 வந்து ஜப்பான் நடந்திருக்கும். 50வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இத்தாலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023-24 இந்திய ஜிடிபி வளர்ச்சி எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது பார்த்தீங்கன்னா 8.2%. ஓகேங்களா? 8.2%. 2023-24 இந்திய ஜிடிபி வளர்ச்சி எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது பார்த்தீங்கன்னா 8.2%. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவோட ரெப்போ விகிதம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4.50%. ஓகேங்களா? ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3.35%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரப்ஜோத் சிங். ஓகேங்களா? சரப்ஜோத் சிங் யார் பார்த்தீங்கன்னா இவர் எந்த விளையாட்டு வீரர்? துப்பாக்கி சுடுதல். ஓகேங்களா? துப்பாக்கி சுடுதல் இவர் ரீசெண்டாக தங்கம் வாங்கியிருக்கார். ஓகேங்களா? தங்கம் வாங்கியிருக்கார். யார் பார்த்தீங்கன்னா சரப்ஜோத் சிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024 பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் பெண்கள் போட்டியில் வந்து பெண்கள் பிரிவில் யாரு நிர்ணயிக்காம பார்த்தீங்கன்னா இகா லிவியாட்டர். ஓகேங்களா? இகா லிவியாட்டர் எந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா போலந்து நாட்டுக்காரங்க. ஓகேங்களா? போலந்து நாட்டுக்காரங்க. அதே பார்த்தீங்கன்னா ஆண்கள் கார்லோஸ் அல்கராஸ். கார்லோஸ் அல்கராஸ் எந்த நாட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். ஸ்பெயினில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் முதல் முறையாக பட்டம் வென்றது பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜா அவுலா. உலக ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் முதல் முறையாக பட்டம் வென்றது யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜா அவுலா. ஓகேங்களா? டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் முதல் முறையாக பட்டம் வென்றது ஸ்ரீஜா அவுலா. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு என்ற புத்தகத்தோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய சமண மரபு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ருச்சி பிரீத்தம். ருச்சி பிரீத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a play on the R.D. Waugh, a insider's view of the central bank அப்படிங்கிற புக்கு யார் எழுதியிருக்காங்கன்னா தில்லாவார். சரிங்களா? அவங்களுடைய புக். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விண்வெளி தழும்புகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா நம்பி நாராயணன். ஓகேங்களா? விண்வெளி தழும்புகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நம்பி நாராயணன். அதுக்கப்புறம் UNCCD அமைப்பு நிர்ணயம் என மகாராஷ்டிரா சேர்ந்த யாரை அறிவித்தது பார்த்தீங்கன்னா சித்தேஷ் சாகு. சித்தேஷ் சாகு தான் UNCCD அமைப்பு நிர்ணயம் என மகாராஷ்டிரா சேர்ந்த யாரை அறிவித்தது? சித்தேஷ் சாகு. அதுக்கப்புறம் நாட்டோ அமைப்பின் அடுத்த கொஸ்டின், நாட்டோ அமைப்பின் அடுத்த பொதுச் செயலாளர் யார் பார்த்தீங்கன்னா மார்க் ரூட்டே. நாட்டோ அமைப்பின் அடுத்த பொதுச் செயலாளர் யார் பார்த்தீங்கன்னா மார்க் ரூட்டே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாதை திட்டம். பாதை திட்டம் வெளிநாட்டு கொடுத்தாங்கன்னா சென்னையில் அரசு கூர்நோக்கு இடத்தில்
தங்க வைக்கப்படும் சிறார்கள் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் தடுக்க கொண்டு வரப்பட்டது இந்த பாதை திட்டம். பாதை திட்டம் ஏற்படுத்தாங்க சென்னையில் அரசு குடும்பத்தில் தங்க வைக்கப்படும் சிறார்கள் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடாமல் தடுக்க கொண்டு வரப்பட்டது இந்த பாதை திட்டம். நெக்ஸ்ட், சமீபத்திய ஆராய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பெண் பொம்மையின் தொலைப்பகுதி எங்கு கண்டறியப்பட்டது? சமீபத்திய ஆராய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பெண் பொம்மையின் தொலைப்பகுதி எங்கு கண்டறியப்பட்டது? வெங்கக்கோட்டை விருதுநகர். வெங்கக்கோட்டை விருதுநகர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் திட்டம். திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் திட்டம் இதே வேலை இளைஞர்களுக்கு அவர்களின் பட்டப்படிப்பு தனித்திறன்கள் மற்றும் ஆர்வத்திற்கு ஏற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும். அதுதான் திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் திட்டம். வேலை இளைஞர்களுக்கு அவர்களின் பட்டப்படிப்பு தனித்திறன்கள் மற்றும் ஆர்வத்திற்கு ஏற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவது முதல் திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிகரம் தொடும் திட்டம். சிகரம் தொடும் திட்டம் இதே பார்த்தீங்கன்னா கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கும் சிறந்த 1000 மாணவர்களை அடையாளம் கொண்டு அவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கும். திறன் பயிற்சி வழங்குவது தான் இந்த கிராமப்புறத்தில் பின்தங்கிய பகுதியில் வசிக்கும் சிறந்த 1000 மாணவர்களை அடையாளம் கொண்டு சிறப்போடு திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளின் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1. குழந்தைகளின் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் ஜூன் 1. உலக உணவு பாதுகாப்பு தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 7. உலக உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் 7. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12. உலக காட்டு தினம். உலக காட்டு தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15. உலக காட்டு தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15. உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம். உலக அறிவால் செல் விழிப்புணர்வு தினம் ஜூன் 19. சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 23. சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 23. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க யாருடைய தலைமையில் குழு அமைத்தது பார்த்தீங்கன்னா முருகேசன். முருகேசன் தலைமையில் தான் குழு அமைந்தது. கல்விக் கொள்கையை உருவாக்க முருகேசன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், காலை உணவு திட்டம். முதல்வரின் காலை உணவு திட்டம் எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2022 செப்டம்பர் 15 அதில் நெற்பேட்டையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எப்ப விரிவாக்கம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் 25 முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்குள்ள திருப்பூர். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது மதுரையில நெல்பேட்டையில. அடுத்து அதோட திட்டத்தை விரிவாக்கம் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2023 நாகப்பட்டினம் திருப்பூர். அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணாங்க ஜூலை 15 2024 கொண்டு வந்திருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா புனிதா அண்ணா சொல்லக்கூடிய ஸ்கூல்ல திருவள்ளூர்ல கீழச்சேரி. கீழச்சேரியில கிடைச்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம். இது எப்போ ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா 11 ஜூலை 2024 நல்லம்பள்ளி தர்மபுரியில். நல்லம்பள்ளி தர்மபுரியில் தான் 11 ஜூலை 2024 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம். இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு மக்களுடன் முதல்வர் திட்டம். இது எப்படின்னா 18 டிசம்பர் 2023 கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆறுவியல் அனைவரும் உயிர் காக்கும் திட்டம். ஆறுவியல் அனைவரும் உயிர் காக்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா 6 ஜூலை 2024 சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைவருக்கும் உயிர் காக்கும் பயிற்சி வழங்குறாங்க. இந்த ஆறுவியல் அனைவரும் உயிர் காக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓடிடி தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஓடிடி தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மிஷன். பெரிய மிஷன் தான் சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓடிடி தளம் பார்த்தீங்கன்னா பெரிய மிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஎன் ரைஸ் திட்டம். டிஎன் ரைஸ் திட்டம் இது எப்போ தொடங்கி பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2024 சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2 ஜூலை
2022 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டிஎன் ரைஸ் திட்டம். ஓகேங்களா, இது முக்கியமாக தொழில் முனைவோரோட முக்கியம் முக்கியமா தொழில் முனைவோர்கள். ஓகேங்களா, இது எந்த திட்டத்திற்கு ஆரம்பிக்கப்படுதுன்னா வாழ்த்து காட்டும் திட்டத்தின் கீழ் தான் இந்த டிஎன் ரைஸ் திட்டம் தொடங்கப்பட்டது. வாழ்த்து காட்டும் திட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த டிஎன் ரைஸ் திட்டம். முக்கியமாக பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க வேண்டிய 2 ஜூலை 2024 ஆரம்பிக்கிறது. உதவி அதாவது நிதி உதவி யார் வழங்கலாம் அப்படின்னா உலகம் தான் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாதம் பாதுகாப்பு திட்டம். பாதம் பாதுகாப்பு திட்டம் 15 ஜூலை 2024 சர்க்கரை நோயை கூட்டி அவங்களோட அந்த காலில் கொண்டு வருது அதை தடுக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இந்த பாதம் பாதுகாப்பு திட்டம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறந்த சமூக சேவைக்கான தமிழக அரசு திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்படுதுன்னா சந்தியா தேவி. முக்கியம், சிறந்த சமூக சேவைக்கான தமிழக அரசு திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்படுதுன்னா சந்தியா தேவி கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024 தமிழக அரசு ஒரு மாநிலத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்ள போகுது. ஓகேங்களா, எந்தெந்த இடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய செங்கனூர், தென்காசியில் உள்ள திருமணபுரம், திருப்பூரில் இருக்கக்கூடிய பொங்கல் நகரம், கடலூரில் இருக்கக்கூடிய மருங்கூர். ஓகேங்களா, இந்த 4 இடங்களில் தான் அகலாய்வு நடத்தப்படுவது இந்த 2024 தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்டர் ஆஃப் ஸ்பீட் ஆன் டு த ஆப்போசிட் விருது யாருக்கு வழங்கினாங்க பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு. இது எந்த நாடு விருது? ரஷ்யா. இந்த ரஷ்யாவோட விருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவில் இருந்து சேர்க்கப்பட்ட 43வது சின்னம் எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவில் இருந்து சேர்க்கப்பட்ட 43வது சின்னம் எது பார்த்தீங்கன்னா மொய்தம்ஸ். ஓகேங்களா, எந்த மாநிலத்தில்? அஸ்ஸாம் மாநிலம் மொய்தம்ஸ். ஓகேங்களா, இதுதான் 43வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட சின்னம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா மொய்தம்ஸ், அஸ்ஸாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் எங்கே திறக்கப்பட்டது? மொரிசியஸ். மொரிசியஸ்லாம் இந்தியாவில் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்டது. நீங்க எங்க பார்த்தீங்கன்னா மொரிசியஸ். அரசமைப்பு படுகொலை தினம் எப்ப கொண்டாடப்படுது? ஜூன் 25. ஓகேங்களா, அரசமைப்பு படுகொலை தினம் கொண்டாடப்படுது ஜூன் 25. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிக நீளமான நகர்ப்புற சுரங்கப்பாதை எங்க அடிக்கப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா, இந்தியாவின் மிக நீளமான நகர்ப்புற சுரங்கப்பாதை எங்க அடிக்கப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் மூலிகை அருங்காட்சியகம். இந்தியாவின் முதல் மூலிகை அருங்காட்சியகம் எங்க திறக்கப்பட்டதுன்னா டெல்லியில். டெல்லியில தான் இந்தியாவின் முதல் மூலிகை அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது டெல்லியில். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023-24 நிதி ஆயோக் அமைப்பின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம். ஓகேங்களா, 2000 முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2023-24 நிதி ஆயோக் அமைப்பின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரளாவும் உத்தரகாண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது பார்த்தீங்கன்னா கேரளா, உத்தரகாண்ட். ஓகேங்களா, செகண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. செகண்ட் இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இதுவே வறுமை ஒழிப்புல ஃபர்ஸ்டா இருக்கிறது தமிழ்நாடு தான். வறுமை ஒழிப்பு ஃபர்ஸ்டா இருந்ததுன்னா தமிழ்நாடு தான். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு எந்த இடத்துல இருந்ததுன்னா செகண்ட் பிளேஸ். ஓகேங்களா, செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இதுவே சுற்றுச்சூழல் பராமரிப்பு தமிழ்நாடு எந்த இடத்துல இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. சுற்றுச்சூழல் பராமரிப்பு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கை தமிழ்நாடு செகண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்தமிழ் முருகன் மாநாடு எங்க நடைபெற்றது பார்த்தீங்கன்னா பழனியில். ஓகேங்களா, முத்தமிழ் முருகன் மாநாடு எங்க நடைபெற்றது பார்த்தீங்கன்னா பழனியில. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹால் மற்றும் அசோக் ஹால் பெயர் மாற்றம். ஓகேங்களா, தர்பார் ஹால் மற்றும் அசோக் ஹால் பெயர் மாற்றம். தர்பார் ஹால் என்னவா பெயர் மாற்றம் பார்த்தீங்கன்னா கனதந்திர மண்டபம். ஓகேங்களா, கனதந்திர மண்டபம்னு இந்த தர்பார் ஹாலை பெயர் மாற்றிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அசோக் ஹால் பார்த்தீங்கன்னா அசோக் மண்டபம் மாற்றிருப்பாங்க. அசோக் ஹால் அசோக் மண்டபம்னு மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய குற்றவியல் சட்டங்கள். ஓகேங்களா, அதாவது ஜூலை 1, 2024 நடைமுறை கொண்டு வந்தாங்க. அதாவது இந்திய தண்டனை சட்டம் 1860
புதுசா என்ன மாதிரி பேர் பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சம்சிதம். பாரதிய நியாய சம்சிதம் இந்திய தண்டனை சட்டம் 1860 பேர் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898 பார்த்தீங்கன்னா பாரதிய நாகரிக சுரக்ஷா சம்சிதம். பாரதிய நாகரிக சுரக்ஷா சம்சிதம் பேர் வந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் 1872 அது என்னமா பேர் பார்த்தீங்கன்னா பாரதிய சாட்சிய அதிநியம். பாரதிய சாட்சிய அதிநியம் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தில் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது பெற்ற முதல் தமிழக வீராங்கனை யாருன்னா இந்துமதி கதிரேசன். இந்துமதி கதிரேசன் இவங்கதான் அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தில் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருது பெற்ற முதல் தமிழக வீராங்கனை இந்துமதி கதிரேசன். 33வது ஒலிம்பிக் போட்டி தொடக்க விழா எந்த நதியில் நடைபெறும் கேட்பாங்க. சீன் நதி. பாரிஸ் பிரான்ஸ். எந்த நதி கேட்பாங்க. சீன் நதி. 33வது ஒலிம்பிக் போட்டி. நெக்ஸ்ட் क्वेश्चन. 2024-25 நிதியாண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்கோம். 6.5 to 7% சொல்லப்பட்டிருக்கு. 6.5 to 7%. 2024-25 நிதியாண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி. நெக்ஸ்ட் புத்தகம். புத்தகத்துக்கு ஆசிரியர் பவர் வித்தின். இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பால சுப்பிரமணியம். பவர் வித்தின் புத்தக ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பால சுப்பிரமணியம். இந்த பிரிசோனர் ஆஃப் போபால். இந்த பிரிசோனர் ஆஃப் போபால் இந்த புத்தகத்துக்கு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா டி வாக்கர். டிம் வாக்கர். அதுக்கப்புறம் வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாரு பார்த்தீங்கன்னா நாகேஷ் குமார். நாகேஷ் குமார் தான் வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் புத்தகத்தோட ஆசிரியர். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னடா லைஃப் அண்ட் ஜானியா ஸ்ரீ எம் வெங்கையா நாயுடு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாரு பார்த்தீங்கன்னா சஞ்சய் கிஷோர். சஞ்சய் கிஷோர். நெக்ஸ்ட் क्वेश्चन. தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் 9 ஆகஸ்ட் 2024 கோவையில் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் திட்டம். புதுமை பெண் திட்டம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு. பசங்க பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். நெக்ஸ்ட் क्वेश्चन. யூபிஎஸ்சி அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்படுறாங்க பிரீத்தி சுதன். யூபிஎஸ்சி அமைப்பின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க பிரீத்தி சுதன். நெக்ஸ்ட் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எப்ப தொடங்கினாங்க. 15 ஜூலை 2023 மதுரையில். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எப்ப தொடங்குது. 15 ஜூலை 2023 மதுரையில் தொடங்கியிருப்பாங்க. இந்த வருஷம் இதே போன்ற எங்க ஆரம்பிக்கப்படும் அப்படின்னா திருச்சியிலையும் கோயம்புத்தூர். இந்த 2024 திருச்சியிலையும் கோயம்புத்தூரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. தமிழக அரசு பகைசால் தமிழர் விருது. தமிழக அரசு பகைசால் தமிழர் விருது 2024 இது முக்கியம். தமிழக அரசு பகைசால் தமிழர் விருது 2024 யார் வழங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா குமரி ஆனந்தன். குமரி ஆனந்தன் இவருக்கு வழங்கியிருப்பாங்க. கன்னியாகுமரிக்காரரு. கன்னியாகுமரிக்காரர் எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர் இந்த குமரி ஆனந்தன். யாரோட அப்பா பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. அவங்களோட அப்பா தான் குமரி ஆனந்தன். நெக்ஸ்ட் 2024 குமரி ஆனந்தன். 2023 யார் பார்த்தீங்கன்னா கி வீரமணி கொடுத்துருப்பாங்க பகைசால் விருது. 2022 யார் பார்த்தீங்கன்னா மல்லக்கண்ணன். 2021 யார் பார்த்தீங்கன்னா சங்கரையா கொடுத்துருப்பாங்க. 2021 சங்கரையா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. நியாய விலைக்கடைகளில் கலைப்பொருட்களை பாக்கெட்டுகள் அடைத்து விநியோகம் செய்யும் திட்டத்தை எங்க ஆரம்பிச்சாங்கன்னா சேலத்தில் உள்ள ஸ்ரீரங்கபாளையம். சேலத்தில் உள்ள
சிறுந விலைகள்லாம் நியாய விலைக்கடைகளில் கடை பொருட்களை பாக்கெட்டுகள் அடைத்து விநியோகம் செஞ்சுட்டாங்க. இதுனா அதாவது ரேஷன் பொருட்கள் வந்து கள்ளச்சந்தையில் விற்கப்படாத வேண்டி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஸ்ரீரங்க பாளையம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்களை தேடி திட்டம். ஓகேங்களா. வேர்களை தேடி திட்டம் இதை பார்க்கணுமா 24 மே 2023 ஆரம்பிச்சிருப்பாங்க. அநேக தமிழர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து பண்டைய தமிழர்களின் பண்பாட்டை வெளிப்படுத்துவது. ஓகேங்களா. அதுக்காண்டி தான் இந்த வேர்களை தேடி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுல 18 இருந்து 30 வயது இளைஞர்கள் தான். ஓகேங்களா. 30 வயது இளைஞர்கள் தான். இப்ப கவர்மெண்ட் எவ்வளவு பண்ணா ஒரு 200 இளைஞர்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எங்கு அரசு சார்பில் ஆண்டுதோறும் வள்ளி ஓரி விழா கொண்டாடப்படுகிறது? பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. ஓகேங்களா. ஆண்டுதோறும் அரசு சார்பில் இனிமேல் வள்ளி ஓரி விழா கொண்டாடப்படும்னு சொல்லி அரசு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக விவசாய ஏற்றுமதி தரவரிசையில் 2023 ஆண்டு இந்தியா பிடித்த பார்த்தீங்கன்னா 8வது இடம். ஓகேங்களா. உலக விவசாய ஏற்றுமதி தரவரிசை 2023 இந்தியா பிடித்த பார்த்தீங்கன்னா 8வது இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்க அமைந்துள்ளதுன்னா தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்க அமைந்துள்ளதுன்னா குஜராத். குஜராத்தில் லோக்கல்ல தான் இந்த தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அமைந்துள்ளது. ஓகேங்களா. இந்த பாரம்பரிய வளாகத்தை யார் சேர்ந்து அப்படின்னா இந்தியாவும் வியட்நாம். ஓகேங்களா. இந்தியாவும் வியட்நாம் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த லோக்கல் சொல்லக்கூடிய தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை அமைப்பாங்க. ஓகேங்களா. ஸ்ரீ அண்ணன். ஓகேங்களா. இப்ப சமீபத்தில் ரீசெண்டா நரேந்திர மோடி வந்து ஸ்ரீ அண்ணன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாரு. என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீதானியங்கள். ஓகேங்களா. சிறுதானியங்கள் தான் ஸ்ரீ அண்ணன் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி. ஓகேங்களா. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி எதுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 வழங்கும் திட்டம். எத்தனை தவணைகள் பார்த்தீங்கன்னா 3 தவணைகளில் வழங்கும் திட்டம் 6000. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாமினி கிருஷ்ணமூர்த்தி எந்த கலையோட தொடர்புடைய கேட்பாங்க? பரதநாட்டியம். ரீசெண்டாக அவங்க இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா. எந்த கலையோட தொடர்புடையதுன்னா பரதநாட்டியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முக்கியமான விருதுகள் பெப்பேலியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி விருது. ஓகேங்களா. ஃபிஜி நாட்டோட முக்கியமான விருது. ஓகேங்களா. 2024 யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு. ஓகேங்களா. திரௌபதி முர்மு தான் பெப்பேலியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி விருது திரௌபதி முர்மு கொடுத்துருக்காங்க. இதுல 2023 யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பெப்பேலியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி விருது யார் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. ஓகேங்களா. பிரதமர் நரேந்திர மோடி 2023 2024 திரௌபதி முர்மு. ஓகேங்களா. அங்க 9 கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலன்ட் ஆர்டர் யார் கொடுப்பாங்க? பிரிட்டனோட வருது. ஓகேங்களா. சுனில் பார்த்திபன். ஓகேங்களா. சுனில் பார்த்திபன் தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் த ராக்கன் கிங். ஓகேங்களா. டெலிஃபோன் போடாத விருது இது யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த விருது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆனரி ஆர்டர் ஆஃப் த எல்லோ ஸ்டார் 2023. ஓகேங்களா. சூரியநாம அவார்டு திரௌபதி முர்மு. ஓகேங்களா. திரௌபதி முர்முக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனரரி ஆர்டர் ஆஃப் தி எல்லோ ஸ்டார் விருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது எந்த டேட் கேட்பாங்க? ஓகேங்களா. ஆகஸ்ட் 5, 2019. ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது ஆகஸ்ட் 5, 2019. இது சம்பந்தப்பட்ட ஆர்டர் எழுதுனாங்க 370 35 years. ஓகேங்களா. 370 35 years. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா அட் இன்வெஸ்டிங் டுமாரோஸ் எக்கனாமிக் பவர் ஹவுஸ் அப்படின்ற புத்தகத்தோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கேவி சுப்பிரமணியன். ஓகேங்களா. கேவி சுப்பிரமணியன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய உடலுறுப்பு தான தினம் ஆகஸ்ட் 3. தேசிய உடலுறுப்பு தான தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது. இந்தியாவின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜன் பத்மநாபன். ஓகேங்களா. கோவிந்தராஜன் பத்மநாபன் தஞ்சாவூர் கார். ஓகேங்களா. கோவிந்தராஜன் பத்மநாபன் தஞ்சாவூர் கார். உயிரி வேதியியல் அறிஞர். ஓகேங்களா. இவர் உயிரி வேதியியல் அறிஞர்.
இவருக்கு தான் முதல் விஞ்ஞான ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் விஞ்ஞான ரத்னா விருது கோவிந்தராஜன் பத்மநாபன். ஏன்னா தஞ்சாவூரை சேர்ந்தவர். ஏன்னா நெக்ஸ்ட் விஞ்ஞான ஸ்ரீ விருது. விஞ்ஞான ஸ்ரீ விருது பார்த்தீங்கன்னா 13 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் விஞ்ஞான் யுவா விருது. ஓகேங்களா. இந்த விஞ்ஞான் யுவா விருது யார் கொடுப்பாங்க அப்படின்னா இளம் ஆராய்ச்சியாளர்கள். ஓகேங்களா. இளம் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க தான் கொடுப்பாங்க. மொத்தம் 18 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் விஞ்ஞான குழு விருது. ஓகேங்களா. விஞ்ஞான குழு விருது பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 திட்டப்பணிகளுக்கு இந்த விஞ்ஞான குழு விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய விண்வெளி தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28. தேசிய விண்வெளி தினம் வந்து ஆகஸ்ட் 28. உலக பழங்குடியின தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9. உலக பழங்குடியின தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலிம்பிக் போட்டி 2024 அதோட சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரீச். ஓகேங்களா. பிரீச்னா அதோட சின்னம் 2024 ஒலிம்பிக் சின்னம் பிரீச். ஓகேங்களா. எங்க நடந்துச்சு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பாரிஸ்ல. ஓகேங்களா. பிரான்ஸ் பாரிஸ்ல 33வது ஒலிம்பிக் போட்டி. ஓகேங்களா. எந்த நதிக்கரையில் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா சீன்ல நதிக்கரையில் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா. எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா 26 ஜூலை டு 11 ஆகஸ்ட் 2024. ஓகேங்களா. ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒலிம்பிக் போட்டி நடந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஐஐடி சென்னை. தொடர்ந்து எதிராக ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 6வது முறை. ஓகேங்களா. தொடர்ந்து 6வது முறை தான் இந்த பிளேஸ் வந்து ஐஐடி சென்னை. செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஐடி பெங்களூரு. ஐஐடி பெங்களூர் தான் இந்த தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் செகண்ட் இடம் வந்து பெங்களூர் ஐஐடி. நெக்ஸ்ட் கொஸ்டின். புதிய நகராட்சிகள். ஓகேங்களா. தமிழகத்தில் மொத்தம் 138 நகராட்சிகள். புதிய மாநகராட்சிகள் பார்த்தாச்சு. மொத்தம் 4 மாநகராட்சிகள். மொத்தம் மாநகராட்சிகள் 25. புதிய நகராட்சிகள் தமிழ்நாட்டில். ஓகேங்களா. எது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு. இந்த 3 புது நகராட்சிகள் தான் தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் எத்தனை நகராட்சி இருக்காங்க? 138 நகராட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய பங்கு பரிவர்த்தனை. ஓகேங்களா. தலைவர் யார் பார்த்தீங்கன்னா செபியோட தலைவர். இந்திய பங்கு பரிவர்த்தனை தலைவர் யார் பார்த்தீங்கன்னா மாதவி பூரிபுச். மாதவி பூரிபுச். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். கியூ டெங்கா தடுப்பூசி எந்த நோய் தொடர்புடைய பார்த்தீங்கன்னா டெங்கு தான். டெங்கு நோயோட தொடர்புடைய கியூ டெங்கா தடுப்பூசி. ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா TAK-003. TAK-003 இன்னொரு பேர். எதுக்கு? கியூ டெங்கா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2024 கீழா விருது யாருக்கு வழங்கப்படுது பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடு. ஓகேங்களா. 2024 கீழா விருது யாருக்கு வழங்கப்படுது பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக மகளிர் கபடி போட்டி முதன்முறையாக எங்கு தொடங்கப்படும் பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஹரியானா தான் உலக மகளிர் கபடி போட்டி முதன்முறையாக தொடங்கப்படுது. என்ன பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் 12. உலக இளைஞர்கள் தினமும் ஆகஸ்ட் 12. ஓகேங்களா. இது முக்கியம். உலக யானைகள் தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12. உலக இளைஞர்கள் தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக உடலுறுப்பு தான தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13. ஓகேங்களா. உலக உடலுறுப்பு தான தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13. இந்தியாவின் முதல் 24 மணி நேரம் இயங்கும் அரிசி ஏடிஎம் எங்க அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். ஒடிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரம்ல மஞ்சேஸ்வரம்ன்ற பகுதியில் இந்த இடத்துல தான் இந்தியாவின் முதல் 24 மணி நேரம் இயங்கும் அரிசி ஏடிஎம். இந்த ஆதார் கார்டு ஏடிஎம் போட்டு அரிசியை பெயர் எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஏடிஎம் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம். ஓகேங்களா. அந்த ஏடிஎம் பெயர் பார்த்தீங்கன்னா அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம். ஒடிசா புவனேஸ்வர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். EOS-08 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ள ராக்கெட் பார்த்தீங்கன்னா SSLV-D3. SSLV-D3 அதான் இந்த EOS-08 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ள ராக்கெட் SSLV-D3. இது வந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இது எப்போ எதிர்பார்ப்பாங்கன்னா ஆகஸ்ட் 16. ஆகஸ்ட் 16
ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய நூலகம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12. பிரிவினை இளைஞர்கள் தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14. ஓகேங்களா. ஆகஸ்ட் 14 பிரிவினை இளைஞர்கள் தினம். தேசிய நூலக தினம் ஆகஸ்ட் 12. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலமைச்சரின் சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருது. ஓகேங்களா. முதலமைச்சரின் சிறந்த உள்ளாட்சி அமைப்புக்கான விருது ஆகஸ்ட் 15 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. சிறந்த மாநகராட்சி எதுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா. கோயம்புத்தூர் தான் சிறந்த மாநகராட்சி விருது வாங்கியிருக்கு. சிறந்த நகராட்சி பார்த்தீங்கன்னா திருவாரூர். சிறந்த நகராட்சி பார்த்தீங்கன்னா திருவாரூர். சிறந்த பேரூராட்சி பார்த்தீங்கன்னா சூலூர். சிறந்த பேரூராட்சி சூலூர், இது கோயம்புத்தூர் மட்டும்தான். சிறந்த மண்டலம் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி 14வது மண்டலம். ஓகேங்களா. சிறந்த மண்டலம் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியோட 14வது மண்டலம். அதுக்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் விருது 2024 யார் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா வீரமுத்துவேல். ஓகேங்களா. சந்திரயான் திட்டத்தோட ஓகேங்களா இயக்குனர் தான் கொடுத்துருப்பாங்க வீரமுத்துவேல். எந்த ஒரு பார்த்தீங்கன்னா விழுப்புரம். விழுப்புரத்தை சொன்ன ஏபிஜே அப்துல் கலாம் விருது 2024 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல்வர் மரபணு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி 14, 2025 தான் ஸ்டார்ட் பண்ண போவாங்க. முதல்வர் மரபணு திட்டம். ஓகேங்களா. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் மருந்து விவகாரம் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 14, 2025. ஓகேங்களா. நெக்ஸ்ட், தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருது 2024. தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருது 2024 யார் கொடுத்துருக்காங்க சபீனா. இவங்க ஒரு செவிலியர். இது எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. சபீனா தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருது 2024 சபீனா. ஓகேங்களா. செவிலியர், நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் எதுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் கொண்டு வர திட்டம் பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி வரை வங்கி மூலம் கடன் வாங்குறது தான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் கொண்டு வரப்பட்டது. யார் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் நான்காவது விருது 2024 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தமிழக அரசின் நான்காவது விருது 2024 5 பேர் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா எல் கோகுலகிருஷ்ணன். செகண்ட் வந்து வனிதா. மூணாவது இல் பகவத். நாலாவது திவ்யா தர்ஷினி. அஞ்சாவது இன்னசென்ட் திவ்யா. ஓகேங்களா. 5 பேருக்கு தான் 2024 தமிழக அரசின் நான்காவது விருது வழங்கப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் சிறந்த சமூக செயலர் விருது யார் கொடுக்குறாங்கன்னா மீனா சுப்பிரமணியன். ஓகேங்களா. மீனா சுப்பிரமணியன் தான் தமிழக அரசின் சிறந்த சமூக செயலர் விருது கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் அண்ணா உணவகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படும் கேட்பாங்க. ஓகேங்களா. சமீபத்தில் அண்ணா உணவகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படும்? தமிழ்நாடு கொடுக்கிறது ஆந்திரா. ஓகேங்களா. ஆந்திராவில் தான் அண்ணா உணவக திட்டம் சமீபத்தில் தொடங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 18th G20 சமிட் நீங்க நடைபெறும் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஓகேங்களா. நியூ டெல்லியில் தான் 18வது G20 மாநாடு நடைபெற்று. ஓகேங்களா. நியூ டெல்லி. அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுவது யாருன்னு கேட்பாங்க ஆர்.என். அகர்வால். அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுவது யாருன்னு ஆர்.என். அகர்வால். நெக்ஸ்ட் கொஸ்டின், முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவம் குறித்து நாணயம் வெளியிடும். ஓகேங்களா. எவ்வளவு ரூபாய் நாணயம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 100 ரூபாய். ஓகேங்களா. யார் வெளியிட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். ஓகேங்களா. அவர் தான் வெளியிட்டிருப்பாரு. 4 வகையான உலோகங்கள் வந்து நாணயம் தான் இந்த 100 ரூபாய் நாணயம். ஓகேங்களா. எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி, தாமிரம், நிக்கல், துத்தநாகம். ஓகேங்களா. அந்த 4 வகையான உலோகங்கள் இருக்கும். எவ்வளவு அமௌண்ட்? 100 ரூபாய். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த நாணயத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வெல்லும் என்ற வார்த்தை மற்றும் கருணாநிதியோட கையெழுத்து பொறிக்கப்பட்டது. ஓகேங்களா. தமிழ் வெல்லும் என்ற வார்த்தையும் கருணாநிதியோட கையெழுத்தும் பொறிக்கப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தெற்குலக பொருளின் 3வது உச்சி மாநாடு. ஓகேங்களா. தெற்குலக பொருளின் 3வது உச்சி மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. எங்க யார் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நடத்திருக்கும். தெற்குலக பொருளின் 3வது உச்சி மாநாடு காணொலி இந்தியா தான் நடத்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம்
எங்க தொடங்குது பார்த்தீங்கன்னா சென்னையில். புதிய கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் எங்கு தொடங்குது பார்த்தீங்கன்னா சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாவட்டங்கள். ஓகேவா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாவட்டம்? கோவை, திருப்பூர், ஈரோடு. ஓகேங்களா, அந்த பவானி சாகர் ஆற்றில் வந்து உபரி நீரை பயன்படுத்தி தான் இந்த திட்டத்துக்கு பயன்படுத்த போறாங்க. ஓகேங்களா, இது லாஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டாங்க கொஸ்டின். ஓகேங்களா, எப்ப அந்த திட்டம் தொடங்கினா அப்படின்னா ஆகஸ்ட் 17, 2024. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்களோட பேருக்கு தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டா எப்போ ஆரம்பிச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 17, 2024 முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஓகேங்களா, எந்தெந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோவை, திருப்பூர், ஈரோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக சமஸ்கிருத நாள் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19. ஓகேங்களா, உலக சமஸ்கிருத நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19. அதுக்கப்புறம் தமிழக அரசின் 50வது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா முருகானந்தம். தமிழக அரசின் 50வது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா முருகானந்தம். அது பார்த்தீங்கன்னா மருத்துவ சேவை. பார்த்தீங்கன்னா மருத்துவ சேவை பார்த்தீங்கன்னா 102. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு உதவி பார்த்தீங்கன்னா 1933. தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு உதவி 1933. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய எந்த நாடுகளுடன் 2+2 இந்தியா எந்த நாடுகளுடன் 2+2 பேச்சுவார்த்தை நடத்தின பார்த்தீங்கன்னா ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ரஷ்யா. ஓகேங்களா, இந்த நாடுகளோட 2+2 பேச்சுவார்த்தையை நடத்த போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்தகம் கால் ஆஃப் த கேர். ஓகேங்களா, கால் ஆஃப் த கேர் யாருடைய புத்தகம் பார்த்தீங்கன்னா பரிமான் நதிமான். ஓகேங்களா, உங்களுடைய புத்தகம் தான் கால் ஆஃப் த கேர். அடுத்த கொஸ்டின், இஸ்ரோ குப்பை இல்லாத விண்வெளி திட்டங்களை எந்த ஆண்டு உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டதுன்னா 2030. ஓகேங்களா, இஸ்ரோ குப்பை இல்லாத விண்வெளி திட்டங்களை எந்த ஆண்டு உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டதுன்னா 2030. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், கேரளாவின் முதல் மெய்நிகர் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா கொல்லம். கொல்லத்துல தான் கேரளாவின் முதல் மெய்நிகர் நீதிமன்றம் தொடங்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம் ஆகஸ்ட் 20. ஓகேங்களா, இதுவும் முக்கியம். தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்திய அகடாய்கள் சூது பவுல கல்முனையில் சீரும் திமிருள்ள காலை உருவம். ஓகேங்களா, சூது பவுல கல்முனையில் சீரும் திமிருள்ள காலை உருவம் எங்க கண்டுபிடிக்கிறதுனா வெண்பக்கோட்டை, விருதுநகர். ஓகேங்களா, வெண்பக்கோட்டை அகடாய்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. இதுல தான் சூது பவுல கல்முனையில் சீரும் திமிருள்ள காலை உருவம் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கருணாநிதியோட நூல். இப்போ ரீசெண்டாக இதுல வந்து ஒரு கொஸ்டின் இப்படியா கேட்டுருவாங்க. ஓகேங்களா, கருணாநிதி பற்றி. அவருடைய நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நீதி, குறளோவியம், சங்கத்தமிழ், திருக்குறள், கலைஞர் உரை, தொல்காப்பிய பூங்கா. ஓகேங்களா, இதெல்லாம் அவருடைய நூல்கள். முதலாக வசனம் எழுதிய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜகுமாரி. ஓகேங்களா, ராஜகுமாரி தான் முதலாக வசனம் எழுதிய திரைப்படம். அவருடைய இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா முரசு என்ற இதழ். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஜனவரி ஆகஸ்ட் வரையுள்ள 2024 ஜனவரி ஆகஸ்ட் 2024 வரையுள்ள டிஎன்பிசி குரூப் 2A இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க சொல்லிட்டு எத்தனை கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம்னா 300 கரண்ட் அஃபேர்ஸ், கரெக்டாக 300 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, படித்து பயன்பெற்று அந்த வருஷம் நடக்கிற குரூப் 2A நல்லா எக்ஸாம் பண்ணி கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.